சார், பேஷண்ட் கவிதாவோட பில்ல பே பண்ண வந்திருக்கேன். எவ்வளவு ஆச்சு? மொத்தம் ஒரு 8500 ஆகுது மேடம். 8500 ரூபாயா? சார், 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிருக்கீங்க. மேடம், இன்சூரன்ஸ் தான் 0%. ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். என்ன சார், யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஹாஸ்பிடல்ல ஒரு ஜெனரல் செக்கப்புக்கு வந்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு 0% ஜிஎஸ்டி. இல்ல ஒரு சர்ஜரி ட்ரீட்மெண்ட்னு வரப்போ அந்த ட்ரீட்மெண்ட் டைம்ல யூஸ் பண்ற மெடிசன்ஸ், கன்சூமபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே பில்லுல 0% ஜிஎஸ்டி தான். ஒருவேளை ஐசியூ, சிசியூ, என்ஐசியூல அட்மிட் ஆனா கூட அதுக்கும் 0% ஜிஎஸ்டி தான். நீங்க எங்க ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னா, பேஷண்ட் ஒரு நாளைக்கு அட்மிட் ஆகக்கூடிய அந்த ரூம் ரெண்ட் 5000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா 5% ஜிஎஸ்டி நீங்க அங்க சார்ஜ் பண்ணலாம். இன்கேஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அங்க நீங்க ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த ஜெனரல் செக்கப்புக்கு போய் 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒண்ணும் தெரியாத ஆளா இருந்தா பில்ல கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா ஏமாத்துறீங்களே. இந்த பில்ல இருக்கிற ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுங்க. சாரி மேடம், இன்னும் அப்டேட் பண்ணாமே வச்சிருக்கமா, அதான். அப்டேட் ஆகாம இருக்காங்களா? கரெக்ட் பண்ணி கொடுங்க சார், சீக்கிரம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு புது பில் போட்டு கொடுத்தா. Boss Wala. Be the boss.